மீண்டும் சிறகு வலிக்காது. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக கூட தெரியலாம். ஆனால் அது அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் இதுலேயே 6 புக்கு படித்தவங்க. நீங்கள் இன்றைக்கி மொத்தமே இந்த ஒரு புக்கில் தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா? எவ்வளோ இது பாருங்கள். இதுக்காகலாம் பயந்துடாதீங்க. உங்களுக்கு தமிழில் ஃபஸ்ட்டு ஹிந்தி சரள் ஹிந்தி பிரவேஷ் எதுக்கு சொல்லி கொடுத்தோன்னு இப்போ தெரியுதா? அவ்வளோவே தான். உங்களுக்கு நல்லா எழுத படிக்க வந்தால் எழுத்து போதும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை. அதுக்காக கொடுத்துருக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பேஜஸ்ஸு இல்லை? இது என்னது? இது சுகே சந்த்ரே, காய்ந்த ஆரஞ்சு பழம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கொஸ்டின் பாருங்க. அதுக்கு முந்தின லெசன்ல இதெல்லாம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சத்துர் ஆத்மி, புத்திசாலி மனிதன் அப்படின்னு சொல்லலாம். சாதுரியமான மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் லெசன் பேர். இது வந்து 6 பாகங்களா இருக்கும். முதல் பாகம் வந்து பத்தியன்னாக்கா இடஞ்சுட்டி பொருள் விளக்கு, கவிதைகள்ல கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஓகேவா? இரண்டாவது வந்து கத்திய லெசன்ஸ். மூணாவது வந்து பாருங்க தேவநாகரி லிபிகா நாமக் ரூப் அப்படின்னு கொடுத்துருக்குறான். தேவநாகரிக மொழியில எழுதுறது அப்படின்னு. எத்தனை பேஜ்? நம்பர் 57. 57ல பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்கான்ட்டு? இத பாருங்க, எழுத்துக்களை பத்தி கொடுத்துருக்கான். அதாவது கிராமர். ஓகே, ரைட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்க கஹானி, கதைங்க. இது எல்லாமே வந்து கதை கொடுத்துட்டு இதை வந்து ஷார்ட்டா எழுத சொல்லுவான். இந்த கதைகள் 6 கதைகள் தான் கொடுத்துருக்கான். அப்புறம் பரத் மிலாப் 4 பாய். என்ன பேஜ் நம்பர் 86 பார்த்துடலாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேஜ் நம்பர் 86. ஒன்றும் இல்லைங்க, பெருசா கொடுத்துட்டு இது பாருங்க 86 என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. 4 பாய் கதைகள் தான். அப்புறம் கதைகளை கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பான். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய இடங்களை கொடுத்துருவான். கொடுத்துட்டு அது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது. அதே தான் இடஞ்சுட்டி பொருள் விளக்கு சொல்லணும் இல்லையா நம்ம, அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா ரச்சனானா என்னது? 115வது பேஜில் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோமா? இதுதாங்க ரச்சனா. 131 இது. ஆமாம், இதுதான் ரச்சனா. தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன், கிராமர்லாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம். இதான் எக்ஸசைஸ் புக்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து நிகழ்காலம், எதிர்காலம், இதில் பயிற்சிகள். இதை பாருங்க, இந்த இடத்துல என்னென்ன கொடுக்கணும்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பான். கீழே அதை எடுத்து நம்ம சரியாக போடணும். அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பாருங்க, இதெல்லாமே வந்து நம்ம இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் படித்த மாதிரி தானே, அதே மாதிரி தான் வருது. அதுதான் ரச்சனானா சரியான இடத்துல சரியாக போட்டு பொருத்தி எழுதுறது. அதுக்கப்புறம் அனுவாத அபியாஸ், டிரான்ஸ்லேஷன் பேஜ் நம்பர் 170. டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது பாருங்க. டிரான்ஸ்லேஷன்னா எப்படி வருது பாருங்களேன். 181. இதோ மதியமா கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இருங்க. இது வரைக்கும் தான் டிரான்ஸ்லேஷன். 180 வரைக்குமா? இது பாருங்க. என்னன்னா அனுவாது, அவன் வந்து இங்கிலீஷில் கொடுப்பான். இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு எந்த பாஷை ஓகேனாலும் ஓகே, இங்கிலீஷ்னாலும் ஓகே, தமிழ்னாலும் ஓகே, அதில் கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன பண்ணுவான் அவன்? இப்போ இது பாருங்க, இது பாருங்க, இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுப்பான், தமிழில் கொடுப்பான். அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் விரும்பினா அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். விரும்பினா இல்லை, பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஹிந்தியில் இருக்கிறத தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணணும். கொத்தா மார்க் வாங்கலாம் இதெல்லாம். அப்புறம் இந்த பாருங்க, இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸ் பாருங்க. இதோ மேலே என்ன இருக்குது? அந்த கவிதைகளை கொடுத்துட்டு இந்த 4 லைனை கொடுத்துட்டு அது எங்கே நடக்குது? இஆர்சிங்க, இடஞ்சுட்டி பொருள் விளக்கு. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அப்புறம் ஒரு கதை எடுத்து எழுது. அதுக்கப்புறம் கின்ஹி தோ பத்யோங்கா கட் கன்ஸ்த் ரூப் ஜியோங்கா தியோங்கா லிக்கியே. அதாவது அந்த இது வந்து கிராமருங்க. ஏனெனில் இதனால் அப்படின்னு போட்டு எழுதுறது. பசந்த் கர்னா கின்ஹி 5 की अर्थ हिंदी में लिखे. மீனிங்ஸ் ஹிந்தி மீனிங். இதுக்கு வந்து அர்த்தம் வந்து ஹிந்திலேயே எழுதணும். அதுவும் இருக்கு, வேர்ட்ஸ் இருக்குது உள்ளவே. அப்புறம் கின்ஹி 5 की விலோம் ஷப்த் லிக்கியே. இப்படின்னா என்ன? ஆதார் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்றது தமிழ்லையோ ஹிந்திலையோ இங்கிலீஷ்லையோ அவன் எதில் எழுத சொல்கிறான்? ஹிந்தியில் கொடுத்துட்டு தமிழ் இங்கிலீஷில் எழுத சொல்லுவான். அது எழுதணும். அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். எதில் எது நடந்தது அப்படிங்கிறத இது பாருங்க பொறுத்துக. அப்புறம் கின்ஹி 5 का वाक्यों का प्रयोग. இது 5 வாக்கியத்தில் அமைத்து எழுது.
இது பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கொடுத்துக்கிறான். இதுக்கு ஆன்சர் இதுலேயே இருக்குது, அதை எடுத்து எழுதுறோம் நம்ம. அப்புறம் கின்ஹி தோ பிரஷ்னோं का उत्तर 5 वाक्यों में लिखिए. இது ஏதாவது 2 கொஸ்டின் எடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து கட்டுரையிலேருந்து கொடுப்பான். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த பேராகிராஃப் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, மத்தியமால சொல்கிறேன். படிச்சுட்டு அதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறான். அக்பர் நே பீர்பால் கோ கியூ தாரிஃப் கியா. அக்பர் வந்து பீர்பாலை ஏன் வந்து புகழ்ந்தாரு. இப்போ இதுக்கு வந்து அவன் வந்து 5 வாக்கியமே எழுக்கியேன்றான். 5 வாக்கியத்தில் அமைக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த காலத்தில் மத்தியமா படிக்கிறது. இப்படியெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. பீர்பால் கி சத்துராய் இதை பற்றி ஒரு கவிதை எழுதுறது, ஒரு பேராகிராஃப் எழுதுறது, 15 மார்க்கு, 10 மார்க்கு, 6 மார்க்கு, 10 மார்க்கு, 5 மார்க்கு அடிச்சு தூக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரு. அப்புறம் வந்து கின்ஹி 5 பிரஷ்னோं का उत्तर लिखिए. 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுது, ஃபர்ஸ்ட் பேப்பர் இது. அதுக்கு அடுத்தது இது செகண்ட் பேப்பர் மத்தியமா. பாருங்க, இது வந்து 2 கேள்விக்கு ஆன்சர் கொடு, 5 மார்க்கு. கிசி ஏ கஹானி கதை எழுது, 2 கொஸ்டினுக்கு ஆன்சரு. அந்த மாதிரி பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வந்து தலைப்பு அவங்க கொடுத்துருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு, அந்த தலைப்பை வச்சு அதனுடைய மொத்தமாக என்ன வருது அதில் அப்படி இன்ஸ் டெவலப்பிங் அந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்புறம் லிங்க் பதிலே லடுக்கா, லடுக்கி, சாஸ், சசூர், ஆத்மி, உமனுக்கு என்ன சொல்றது, நாரி, கவி, கவிதாயினி, ஆண் பெண், அது மாதிரி. இனி 4 வச்சன் பதிலியே பக்ரா, ஆடு, பக்ரே அப்படின்னு ஒருமை பன்மை. இந்த நம்பர் கொடுத்துருக்கான் பாருங்க, நம்ம படிச்ச நம்பர்ஸ். அந்த நம்பர்ல நம்ம என்ன பண்ணணும், அதை மாத்தி ஹிந்தியில் எழுதணும். அப்புறம் வாட்சிய பதிலியே ஜோசப் நே யஹ் சிட்டி லிக்கி. இதை வந்து மாத்தி எழுத சொல்றான், வாக்கியத்தை வேற மாதிரி மாத்தி எழுதுன்றான். அதே மாதிரி இதெல்லாம் வருதுங்க. இது பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்களா, அதே தான். எந்த பாஷை வேணுமோ அந்த பாஷையில் கொடுத்து இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணுவான், இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணுவான், இதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணுவான், இதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏதாவது ஒரு கவிதை, ஏதாவது ஹமாரா தேஷ், காய், ரேல்காடி, அதை பற்றி ஏதாவது ஒரு கவிதை எழுத சொல்லுவான், கட்டுரை எழுத சொல்லுவான். அப்புறம் ஏதாவது ஒரு லெட்டர் ரைட்டிங்கு. இதே தாங்க, ஈஸி தான். இது உங்களுக்கு எடுத்து போடணும், அதனால நான் போட்டிருக்கேன். புக்கு வந்திருக்கு, ஓகேவா. ஒரு பிள்ளைகிட்ட வாங்கினேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக மாடல். அதான் ரொம்பலாம் மொத்தமே இவ்வளோதான். இது புக்கு ப்ளஸ்ஸு உங்கள் ஒர்க் புக் வேணுமா இல்லை கைடு இருக்குது கைடு பண்ணலாமா அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கிறோம். ப்ளஸ் இதோட உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸும் கொடுத்துருவாங்க. சேலம், திருச்சி, சென்னை அந்த மாதிரி 3 ஊர்லேருந்து வர கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸும் கொடுப்பாங்க.